தீபாவளிக்கு அதிரடியா சரவடியா ஆஃபர் கொடுத்திருக்கேங்க. டிவி வாங்குறவங்களுக்கு டிவி கொடுக்க போறேன். டிவி வாங்குறவங்களுக்கு டிவி கொடுக்க போறேன். அது மட்டும் இல்ல, இருங்க சார். வாஷிங் மெஷின், ஏசி, டிஷ் வாஷர், வாட்டர் ஹீட்டர், ஆரோ, இண்டக்ஷன், மிக்ஸி, கிரைண்டர், வாஃபிள் மேக்கர், உங்களுக்கு பிளாக் ஸ்பீக்கர், சவுண்ட் ஸ்பீக்கர், 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் டிவி வாங்குறவங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸும் கொடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 24 இன்ச் டிவி நீங்க எடுத்திருக்கீங்க. ஸ்கிராட்ச் பண்ணும்போது இங்க 43 இன்ச் டிவி வந்ததுன்னா நீங்க 43 இன்ச் டிவி எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல. இந்த டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 4950 ரூபாய். டிவில எந்த பிரச்சனைனாலும் டிவி கொண்டு வந்து கொடுத்துட்டு வேற டிவியே வாங்கிக்கோங்க. 32ல வந்து 4 மாடல் வச்சிருக்கோம். நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 80% மேட்ச் ஆகும். அதர் பிராண்ட்ஸ் MI, TCL இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% மேட்ச் ஆகும். உள்ள இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே LG தாங்க. நீங்க பாருங்க, ரிமோட்லயே வந்து உங்களுக்கு LG பிரிண்ட் ஆயிருக்கும். சோ 50 இன்ச்லயும் பாத்தீங்கன்னா 3 மாடல் இருக்கு. ஆண்ட்ராய்டு இருக்கு, கூகுள் இருக்கு, WebOS இருக்குங்க. 3%, 5%, 7% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் சசி டால்கீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம சென்னை சாய் துசோஷா மார்க்கெட்டிங் வந்திருக்கோங்க. எல்லா மந்த்துமே அதிரடியான ஆஃபர் போடுவாங்க. மேம், தீபாவளி சீசன் வரப்போது என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க? ஸோ தீபாவளிக்கு அதிரடியா சரவடியா ஆஃபர் கொடுத்துருக்கேங்க. ஓகே மேம். டிவி வாங்குறவங்களுக்கு டிவி கொடுக்க போறேன். டிவி வாங்குறவங்களுக்கு டிவி கொடுக்க போறேன். அது மட்டும் இல்ல, இருங்க சார். டிவி மட்டும் கிடையாது. ஓகே. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், ஏசி, டிஷ் வாஷர், வாட்டர் ஹீட்டர், ஆரோ, இண்டக்ஷன், மிக்ஸி, கிரைண்டர், வாஃபிள் மேக்கர், உங்களுக்கு பிளாக் ஸ்பீக்கர், சவுண்ட் ஸ்பீக்கர், சவுண்ட் பார், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா ஹோம் அப்ளையன்சஸும் கொடுக்க போறேன். நீங்க சொல்ற பொருள்லாம் பார்த்தா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பில் பண்ணுவீங்க போலயே. இது மட்டும் கிடையாதுங்க. 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் டிவி வாங்குறவங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸும் கொடுத்திருக்கேன். நீங்க கொடுக்கறதுல பாதி அமௌண்ட்டையும் சேர்த்து வாங்கிட்டு போக போறீங்க. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆஃபர் போட்டுருக்கோம்? நமக்கு எப்பவுமே 365 நாளும் ஆஃபர் இருக்குங்களா? ஓகே. ஆஃபர் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்காக 3%ல இருந்து 7% வரைக்கும் ரேட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்திருக்கோம். எல்லா மந்த்தும் கொடுக்குற அதே டிஸ்கவுண்ட் ஆஃபர் இந்த மந்த்தும் இருக்கு. அது இல்லாம ஹோம் அப்ளையன்சஸ், கேஷ்பேக், இப்படி எல்லா ஆஃபரும் இருக்குங்க சார். இதுதான் கோல்டன் டிக்கெட். சரிங்களா? எல்லா பிரான்ச்சஸ் எங்க போனாலும் செப்டம்பர் மந்த்ல இருந்தே, தீபாவளி முன்னிட்டு நான் செப்டம்பர் மந்த்ல இருந்தே ஆஃபர் போட்டுட்டேன். நீங்க போயிட்டு டிவி பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும். பண்ணிட்டு அங்கே கேஷ் கவுண்டர்ல நீங்க பில்லிங் போட்ட பிறகு பக்கத்துலயே ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல கையை விட்டு ஒரு கூப்பன் எடுத்து ஸ்கிராட்ச் பண்ணீங்கன்னா இதுல டிவி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24 இன்ச் டிவி நீங்க எடுத்திருக்கீங்க. ஸ்கிராட்ச் பண்ணும்போது இங்க 43 இன்ச் டிவி வந்ததுன்னா நீங்க 43 இன்ச் டிவி எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், நான் சொன்ன ஹோம் அப்ளையன்சஸ் எது வந்தாலும் உங்க வீடு தேடி வந்துருங்க. இது எதுவுமே வரலனாலும் நீங்க கவலைப்பட வேணாம். கேஷ்பேக்கா 100 ரூபாய் மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் 10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம கேஷ்பேக். நம்ம எல்லாரும் வந்து கேட்பாங்க, இதுக்காக நான் உங்க பிரான்ச் அண்ணா நகர் வரைக்கும் தேடி வரணுமான்னு கேட்பாங்க. இல்ல, பிரான்ச்சஸ் நமக்கு நிறைய இருக்குங்க. அப்படி இல்லனாலும் ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கும் இது அப்ளிகபிள். எப்படின்றது சொல்லிடுறேன். சோ பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா நமக்கு அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், திருவெற்றியூர், செங்கல்பட்டு, திருத்தணி, ஆலந்தூர், இது இல்லாம விழுப்புரம், கோயம்புத்தூர், இத்தனை இடத்துலயும் நமக்கு பிரான்ச்சஸ் இருக்குங்க. சோ இந்த பிரான்ச்சஸ்ல எங்க போனாலும் நீங்க உங்க பக்கத்துல இருக்கா, நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியல, தூரமா இருக்கீங்கன்னா கொரியர்லயும் நீங்க இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மேம் சொன்ன பாக்ஸ் இந்த மாதிரி எல்லா பிரான்ச்சஸ்லயுமே நீங்க வந்து பார்க்கலாம் இல்லையா? ஆமாங்க சார். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ள கை எடுத்து ஒரு டோக்கன் எடுக்க போறீங்க. கோல்டன் டிக்கெட் தான் அது. அதே மாதிரி கேஷ்பேக்கும் வந்து நீங்க நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்ல தான் ரெடீம் பண்ணனும்லாம் இல்ல, இமிடியேட்டாவே நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகே. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிராட்ச் பண்ண அடுத்த 1 ஹவர்க்குள்ள உங்களை தேடி வந்துரும் உங்க கேஷ்பேக். எவ்வளவு அமௌண்டா இருந்தாலும் சரி. மேம், இப்ப ஸ்கிராட்ச் பண்ணும்போது ஒரு 50 இன்ச் டிவியோ 55 வந்துச்சுன்னா அதுவுமே கொடுத்துருவோம். அதுவும் கொடுத்துருவோம் சார். 75 இன்ச்சஸ் வரைக்குமே இருக்கு சார் இதுக்குள்ள. ஓகே. தீபாவளி ஆஃபர்னா எல்லாம் தீபாவளி டைம்ல நெருக்கத்துல ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் போடுவாங்க. 2 மந்த்ஸ்க்கு ஆஃபர் எங்கேயுமே பார்க்க முடியாது. யூஸ் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 24 இன்ச்சஸ். 24 இன்ச்சஸ்ல full HD 1080 பிக்சலுங்க. IPS பேனல். IPS பேனல்னா எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் நிழல் மாதிரி உங்களுக்கு இமேஜ் தெரியாது. அதாவது கிச்சன்ல நீங்க நின்னுக்கிட்டே ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் இமேஜா தெரியாது. கிளியரா, கிறிஸ்டல் கிளியரா இமேஜ் தெரியுங்க. இது சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென் டிரைவ் இப்படி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 4950 ரூபாய். 4950 ரூபான்றது என்னன்றது சொல்றேன். நம்ம வந்து சர்வீஸ் வாரண்டில கொடுக்கிறோம். 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. சர்வீஸ் வாரண்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிவில எந்த பிரச்சனைனாலும் நாங்க ரெடி பண்ணி கொடுப்போங்க.
ஆனா இதுல ஏதாவது காம்பனன்ட்ஸ் போயிடுச்சு, அதாவது பேனல் போயிடுச்சு, போர்டு போயிடுச்சு, பேனலை எடுத்துட்டு வேற பேனல் மாத்தணும், போர்டை எடுத்துட்டு வேற போர்டு மாத்தணும் அப்படின்னா அந்த பொருளுக்கான காஸ்ட்டை நீங்க கட்டுவீங்க. நீங்க கேட்கலாம், என்னடா பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்றீங்க, சர்வீஸ் வாரண்டி தான் கொடுக்குறீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. எங்க கடைக்கு வந்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு டிவி மாடல்ஸ் எவ்வளவு நிறைய வெரைட்டி காமிக்கிறோம், அதே மாதிரி வாரண்டியும் வெரைட்டியா காமிக்கிறோங்க. 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 6 மாசம் ரீப்ளேஸ்மெண்ட், 2.5 வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டி, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி, ஃபுல் 3 இயர்ஸ்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு அடிச்சு சொல்லுவேன், பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூம்ஸ்க்கு போனீங்கன்னா கூட நான் கொடுக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கல. இப்போ 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் 2 இயர்ஸ் சர்வீஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா கடையிலும் இப்படி சார்ட் இருக்கும். 24 இன்ச்சஸ்க்கு 299, 32க்கு 499, 40க்கு 799, 43க்கு 1299, 50க்கு 1999, 55க்கு 2499, 65க்கு 3499. இதெல்லாம் என்னன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நான் சொல்ற ரேட் கூட இந்த ரேட்ஸ் ஆட் பண்ணி வாங்குனீங்கன்னா முதல் 1 வருஷத்துக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட், அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி. சோ எப்படின்னா, இப்போ நான் இது வந்து 4950 ரூபாய் சொன்னேன், இது கூட ஜஸ்ட் 299 மட்டும் கொடுங்க. நான் ஒரு டிவிக்கு பதிலா 2 டிவி காஸ்ட் எல்லாம் கேட்கல, ஜஸ்ட் 299 கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா பாத்தீங்கன்னா எப்படின்றது நான் சொல்லிடுறேன். டிவில எந்த பிரச்சனைனாலும் டிவி கொண்டு வந்து கொடுத்துட்டு வேற டிவியே வாங்கிக்கோங்க. எப்படின்னா, டிவில லைன் விழுகட்டும், பிளாக் டிஸ்ப்ளே ஆகட்டும், உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ராப்ளம், சென்சார் ப்ராப்ளம், போர்டு ப்ராப்ளம், பேக் லைட் ப்ராப்ளம், இப்படி டிவியை யாரும் பிரிச்சு சொல்ல மாட்டாங்க இந்த இதுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுவோன்ட்டு. நான் சர்வீஸ் பண்ண போறதில்ல. இதுல எதுல பிரச்சனை வந்தாலும் டிவி கொண்டு வந்து எங்களோட பிரான்ச், எந்த பிரான்ச்ல எடுத்தாலும் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம். கொண்டு போய் கொடுத்துட்டு புது டிவியை நீங்க எடுத்துக்கலாங்க. இது 12 மாசத்துல எத்தனை முறைனாலும் நீங்க மாத்திக்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்வேன், டிவி உடையாம மட்டும் கொடுக்கணுங்க. டிவி உடையாம இருந்ததுன்னா மத்தபடி எந்த பிரச்சனைனாலும் நான் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறேங்க. ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டி தான் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா டிவியை கொடுத்தா 1 மாசம் ஆகுதா 1.5 மாசம் ஆகுதான்னு தெரியல. நம்ம எவ்வளவு நாள் ரெக்டிஃபை பண்ணி கொடுப்போம் சார்? நம்ம ரெக்டிஃபை பண்றது மோஸ்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 டே கொடுத்தீங்கன்னா அது 1 டே ப்ராசஸ் எடுக்கும். முதல் நாள் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் நம்ம மாத்தி கொடுத்துருவோம். பிளாங்க் டிஸ்ப்ளேல கொடுத்தாங்கன்னா மட்டும் கொஞ்சம் டெக்னீஷியன் செக் பண்ணிட்டு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் எடுத்துப்பாங்க மாத்தி கொடுக்கிறதுக்கு. ஓகே மேம். அப்படி ஏதாவது கம்ப்ளைன்ட் இருந்துச்சுனா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம் சார். நம்ம 100% நம்ம கஸ்டமருக்கு எல்லாருக்குமே நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த ரேட்ஸ் கொடுத்து எடுக்கறாங்க சர்வீஸ் வாரண்டி கூட அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குங்க. ஓகே மேம். சரிங்களா? சோ அடுத்து 32 பார்க்கலாம். 32ல வந்து 4 மாடல் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்மார்ட் டிவி. நான் ஸ்மார்ட் டிவினா நம்ம 24 மாதிரி சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென் டிரைவ் இப்படி எல்லாமே போட்டுக்கலாம். இந்த டிவிக்கான விலை பாத்தீங்கன்னா வெறும் 6700 ரூபாங்க. இது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னா திருப்பியும் நான் சொல்றேன், பெரிய அமௌண்ட்டா நான் கலெக்ட் பண்ணல, ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன், வெறும் 499 ரூபாய் கொடுங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர் சர்வீஸ் வாரண்டி நீங்க எடுத்துக்கலாங்க. 32ல அடுத்த 3 மாடல் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி. நம்ம ஆண்ட்ராய்ட் டிவினாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டிவினாலே பிராண்டட் டிவிஸ்க்கு ஈக்குவலா எல்லாம் எதிர்பார்ப்பீங்க. பிராண்டட் டிவினா ஒரு சைடு சோனி, சாம்சங், எல்ஜி, மறு சைடு பாத்தீங்கன்னா மத்த எம்ஐ, டிசிஎல் அந்த மாதிரி என்ன பிராண்ட்னாலும் அதுதாங்க. எப்படி நீங்க நம்ம டிவியை பிராண்டட் டிவிஸோட நீங்க கம்பேர் பண்ணுவீங்கன்னா, நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 80% மேட்ச் ஆகும். அதர் பிராண்ட்ஸ் எம்ஐ, டிசிஎல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% மேட்ச் ஆகும். குவாலிட்டி, கிளாரிட்டி, உள்ள இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே பக்காவா மேட்ச் ஆயிடுங்க. 32ல பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டிவி இருக்கு, ஃப்ரேம்லெஸ் டிவி இருக்கு, வாய்ஸ் ரிமோட் இருக்கு. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனுஃபேக்சரர்ன்றதுனால 32 இன்ச்சுக்கு ஃப்ரேம்க்கு ஃப்ரேம்லெஸ்க்குலாம் ரேட் டிஃபரன்ஸே கிடையாதுங்க. ஒரே ரேட் 7850 ரூபாங்க. சர்வீஸும் சேம் தான் இல்லையா? ஆமா, இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். இதுல நம்ம தீபாவளிக்காக 3% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கோம். சோ டிஸ்கவுண்ட் போக 7615 ரூபாய் தான் 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 499 ரூபாய் கொடுங்க. இது கூட 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர் சர்வீஸ். நான் திருப்பியும் சொல்றேன், எந்த பிரான்ச்ல நீங்க வாங்கியிருந்தாலும், இப்ப அண்ணா நகர்ல வாங்குறீங்க, நீங்க திருவற்றியூர்ல கொண்டு போய் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்ல விழுப்புரத்துக்கு நீங்க மாறிட்டீங்க, அங்க போனாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு 9 பிரான்ச் இருக்குன்னா அந்த 9 பிரான்ச்சுக்கு ஓனர் நான் தாங்க. நான் இன்னைக்கு சொல்ற ரேட்டு, ஆஃபர், டிஸ்கவுண்ட் எல்லா கடையிலும் இருக்கு.
அதே மாதிரி நீங்க சர்வீஸ்ன்னும் போது ஒரே ஒரு கஸ்டமர் கேர் நம்பர், நீங்க ரொம்ப கவலையே பட வேணாம், அவங்க உங்களுக்கு கிளியரா ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அடுத்தது 40 இன்ச்சஸ். 40 இன்ச்சஸ்லயும் பாத்தீங்கன்னா 4 மாடல் வச்சிருக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் மாடல் 40லே ஃப்ரேம் டிவி, அதுக்கப்புறம் ஃப்ரேம்ல வாய்ஸ் ரிமோட், ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃப்ரேம்லெஸ்லயே வாய்ஸ் ரிமோட். சோ இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் டிவி. ஃப்ரேம்லெஸ் டிவினா எட்ஜ் டு எட்ஜ் பேனல், பார்க்கிறதுக்கே ஒரு சினிமாட்டிக் வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மினி தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம மேனுஃபேக்சரர்ன்றதுனால 32 இன்ச்ல இருந்து 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து 30 வாட் ஸ்பீக்கரோட கொடுத்துருக்கோங்க. 40 இன்ச்சஸ் ஃப்ரேம் டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 11,300 ரூபாய். இதுல இருந்து இந்த தீபாவளிக்காக 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோங்க. டிஸ்கவுண்ட் போக 10,735 ரூபாய் தாங்க இந்த 40 இன்ச்சஸ் ஃப்ரேம்லெஸ் டிவி. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நான் கொடுக்கணுமா வாங்கணுமான்னு கேட்காதீங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 799 ரூபாய் தான். இதை கொடுத்து வாங்குனீங்கன்னா இஃப் இன் கேஸ் நீங்க ஒரு 10 மாசம் யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்ண உடனே சின்ன பேக்லைட் ப்ராப்ளம், ஏன் இந்த சின்ன சென்சர் ப்ராப்ளம்னா நீங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு புது டிவியே எடுத்துட்டு போறீங்க. சோ அப்போ உங்களுக்கு திருப்பியும் வாரண்டி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. புது டிவி கையில வந்ததுன்னா இன்னும் ஹாப்பியா நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சோ அதனால மறக்காம இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கேட்டு வாங்கி போடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தீபாவளிக்கு கொடுத்திருக்க இந்த கோல்டன் டிக்கெட் ஆஃபரும் எந்த டிவி வாங்கினாலும் கேட்டு வாங்கி ஸ்கிராட்ச் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம 43 இன்ச்சஸ் பார்த்துடலாங்க. சோ 43 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 3 மாடல் வச்சிருக்கோம். நான் உங்களுக்கு சொன்னேன் நம்ம கடை டிவி எல்லாமே பிராண்டட் டிவிஸ்க்கு ஈக்குவலா நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம். நீங்க சோனி சாம்சங் எல்ஜிக்கு 80% மேட்ச் ஆற டிவிஸ் காமிச்சேன், 100% மேட்ச் ஆற டிவிஸும் நம்ம கொடுக்கணும்ல, அதெல்லாம் 43 இன்ச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ 43ல ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் டிவி. நான் ஆண்ட்ராய்ட் டிவி வந்து சொன்ன மாதிரி சோனி சாம்சங் எல்ஜிக்கு 80%, மத்த பிராண்டுக்கு 100% மேட்ச் ஆகுங்க. சோ நெக்ஸ்ட் செகண்ட் மாடல் பாத்தீங்கன்னா 43ல கூகுள். இந்த கூகுள் டிவி எல்லாம் சோனிக்கும் சாம்சங்க்கும் 100% மேட்ச் ஆகுங்க. கிளாரிட்டி ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், எல்லாமே பக்காவா உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 43 இன்ச்சஸ்ல வெப்ஓஎஸ்ங்க. சோ 43 வெப்ஓஎஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜிக்கு ஈக்குவலா இருக்குங்க. எல்ஜிக்கு ஈக்குவல்னு சொல்லும் போது நான் சும்மா ஒன்றும் சொல்ல, கிளாரிட்டி குவாலிட்டி அது மட்டும் கிடையாது, உள்ள இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே எல்ஜி தாங்க. நீங்க பாருங்க ரிமோட்லயே வந்து உங்களுக்கு எல்ஜின்னு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ நம்மளோட எல்லா காம்பனன்ட்ஸும் பாத்தீங்கன்னா எல்ஜியில யூஸ் பண்ற மாதிரி அதே காம்பனன்ட்ஸ் வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால தான் அந்த கிளாரிட்டி கொடுக்க முடியுது, எல்ஜிக்கு 100% சொல்ல முடியுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட எல்ஜி கிளவுட்ல தான் எல்லாமே சேவ் ஆகும். நீங்க லாகின் பண்றதே எல்ஜி லாகின்ல தான் லாகின் பண்ணுவீங்க. ஸோ இதுல ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்கு. வீட்ல எல்லாம் மார்னிங் ஒரு வெளிச்சம் வரும், ஈவினிங் ஒரு வெளிச்சம் வரும், அத வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட்டா பிக்சர் கொடுக்கிறது ஏபிஎஸ் சிஸ்டம். அந்த சிஸ்டம் இந்த டிவில இருக்கு. சோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம சூப்பரா இருக்கும். இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், லாகிங் இருக்கவே இருக்காது, உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இது பாக்கும்போது தெரியுது மேம், ஆண்ட்ராய்டை விட கிறிஸ்டல் கிளியரா இருக்கு டிஸ்ப்ளே. ஆமா, இதுக்கும் அதுக்கும் கிளாரிட்டி வந்து ரொம்பவே டிஃபரன்ஸா இருக்குங்க சார். சோ 43 இன்ச்சஸ்ல ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 14,250 ரூபாய். இதுல இருந்து 5% டிஸ்கவுண்ட் போக 13,538 ரூபாங்க. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். 43 இன்ச்சஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 1,299 ரூபாய் மட்டும் தான் கொடுக்க போறீங்க. முதல் ஒரு வருஷத்துக்கு டிவில எந்த பிரச்சனைனாலும் பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம். டிவி உடையாம மட்டும் என்கிட்ட கொடுக்கணுங்க. சரிங்களா? சோ அடுத்தது 50 இன்ச். சோ 50 இன்ச்லயும் பாத்தீங்கன்னா 3 மாடல் இருக்கு. ஆண்ட்ராய்டு இருக்கு, கூகுள் இருக்கு, வெப்ஓஎஸ் இருக்குங்க. சோ 50ல இருந்து எல்லாமே 4K. ஆக்சுவலா 43 வெப்ஓஎஸ்ல இருந்து 4K மாடல் வந்துருது. 4K அப்படின்னா 2160 பிக்சல். நான் சும்மா சொல்லல, ஜஸ்ட் இந்த இமேஜ் போட்டு கொடுக்கறதுனால 4K வீடியோ போட்டு காமிக்கிறதுனால இது 4K ஆகாது. நீங்க பென் டிரைவ்ல 4K வீடியோஸ் எடுத்து வந்து ப்ளே பண்ணீங்கன்னா இந்த போர்ட்ல ப்ளே ஆகுங்க. இதுதான் 4K டிவி. கிளாரிட்டி நான் சொல்லணும்னு இல்ல, சவுண்ட் ஆகட்டும் எல்லாமே செக் பண்ணி எடுத்துக்கோங்க. 50 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 24,500 ரூபாய். இதுல இருந்து தீபாவளிக்காக 7% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. டிஸ்கவுண்ட் போக 22,785 ரூபாய். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு திருப்பியும் சொல்றேன், ஒரு டிவிக்கு பதிலா நான் 2 டிவிக்கு வாங்குறது 3 டிவிக்கு வாங்குறதுன்னு வாங்கல. நான் வாங்குறது எல்லாமே 1999 ரூபாய் தான் 50 இன்ச்சுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வாங்குறேன். 12 மாசத்துல எந்த பிரச்சனைனாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த 24 மாசத்துக்கு சர்வீஸ் வாரண்டிங்க. மேம் இப்போ ஒரு சில வில்லேஜ் ஏரியாஸ்லயே நம்ம டிவிஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அங்க உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீலர்ஷிப் மாதிரி எடுத்து பண்ணணும், ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவி
டிவி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டிவிஸ் கொடுக்கலாமா? தாராளமா சார். நம்ம மேனுஃபேக்சர்ன்றதுனால மத்தவங்களை விட நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்து பிசினஸ் பண்ணும் அப்படின்னா பெருசா நீங்க எதுவும் செலவு பண்ண வேணாம். செக்யூரிட்டி டெபாசிட் ஃபர்ஸ்ட் கிடையாது. நீங்க 10 லட்சம் 15 லட்சம் இல்ல ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா டிவி எடுக்கணும்னா கிடையவே கிடையாது. கடை வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் விட பெருசு எங்களோட பிராண்ட் நேம் துசாஷா. எல்லாருமே ட்ரேட் பண்றதுனால ஏன் பிராண்ட் நேம்ல தான் நீ எடுத்து வியாபாரம் பண்ணணும்னு வாங்க. நான் எங்க பிராண்ட் நேம் துசாஷால நீங்க வியாபாரம் பண்ண வேணான்றேங்க. வெறும் 6 டிவிங்க. 24ல இருந்து 110 வரைக்கும் இருக்கு. 6 டிவி எடுங்க. ஒவ்வொரு சைஸ்ல ஒவ்வொரு டிவி எடுங்க. நான் உங்களுக்கு ஸ்பெஷலா தனியா ஹோல்சேல் ரேட் தரேன். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி. இதுல நீங்க உங்களோட பேர் போட்டுக்கணும் அப்படின்னா லோகோ நான் கேட்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ, டிவிக்கு மேல பிரிண்ட் போட்டு கொடுக்குறேன். அண்ட் ரிமோட்லயும் பாத்தீங்கன்னா இது லேசர் பிரிண்ட்டுங்க போகாது. சரிங்களா? ரிமோட்ல பாக்ஸ்ல எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயும் நான் பிராண்டிங் பண்ணி தரேன். இதுக்கும் நான் பெருசாலாம் கிடையாது. எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. இந்த பிராண்டிங் லோகோக்கு ஒரு டிவிக்கு 50 ரூபாய் தாங்க சார்ஜ் பண்றோம். ஓகே. இப்போ ஒரு 3 டிவி 4 டிவி கேட்டாலுமே நம்ம கொடுக்கலாம் இல்லையா மேம்? சார் மினிமம் 6 டிவின்னு அதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் சார். 6 டிவின்றது பெருசா இல்லைங்களே. இந்த 6 டிவியை எப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ வரவங்க எல்லாம் ஆர்டர் எடுத்துட்டு கையில காசு வாங்கிட்டு எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ ஒரு பிரான்சைசி செட்டப் பண்ணும் இல்ல ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா ஒரு ஷோரூம் செட்டப் பண்ணனாலே அவங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகும். அதுக்கு அவங்க டிவி அதுக்கப்புறம் உங்க ப்ராடக்ட் உள்ள எடுக்கணும். 10 லட்சம் 15 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் கம்மி சொல்றீங்க சார். அட்வான்ஸ் எங்க போறது? கடை செட்டப் என்ன ஆறது? உள்ள ஸ்டாக் வைக்கணும். ஒரு 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணணும் சார். ஓகே. நம்ம கிட்ட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க எவ்வளவு பேமெண்ட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் சார். மினிமம் 30,000ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சார். அவங்க வந்து டிவி சைஸுக்கு ஏத்த மாதிரி ரேட்ஸ் அவங்க கேட்டு வாங்கிட்டாங்கன்னா என்ன டிவி வேணுமோ அதை எடுத்துட்டு அவங்க வியாபாரம் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம கிட்ட வியாபாரம் பண்றவங்க முதலீடே இல்லாம வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்றேன் ஆர்டர் எடுத்துட்டு நம்ம கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. கண்டிப்பா மேம். அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், திருவெற்றியூர், செங்கல்பட்டு, ஆலந்தூர், திருத்தணி, இது இல்லாம விழுப்புரம், கோயம்புத்தூர் இத்தனை இடத்துலயும் இருக்கு. அங்கங்க போய் பார்த்து எடுக்கிறவங்க எடுங்க. முடியாதவங்களுக்கு கவலையே வேணாம். நான் வந்து டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். எல்லா பிரான்ச்சஸ்க்கும் கால் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க பேமெண்ட் போட்ட உடனே டிவியை பக்காவா பார்சல் பண்ணி அனுப்ப வேண்டியது. உடையாம வர்றதுக்கு என்னோட முழு கேரண்டிங்க. நான் எப்படி உங்ககிட்ட வந்து டிவி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு உடையாம கொடுங்கன்றனோ அதே மாதிரி டிவி உடையாம உங்க கைக்கு கொரியர்ல வந்து சேர்றதுக்கு என்னோட பொறுப்பு. இதை ஏன் நான் சொல்லிக்கிறேன்னா ஏன்னா கொரியர் போடும்போது நிறைய டேமேஜ் ஆகும். டிவியை தூக்கி தூக்கி போடுவாங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இந்த மாதிரி டிவி பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிவிக்கு உள்ள இந்த பேனலுக்கு முன்னாடி பிளைவுட் வச்சு அனுப்புறோம். ஸோ பக்காவா ஏற்கனவே பேக்கிங் இருக்கும். அது தாண்டி உங்களுக்கு பிளைவுடும் வச்சு அனுப்புறதுனால டிவி உடையாம போய் சேரும். டிவி உங்க வீட்டுக்கு வந்த உடனே ஓபன் பண்ணி டிவி எடுத்து பிளக் பண்ணி ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஆன் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. டிவி உடையலைன்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க. எங்கேயாவது ஏதாவது உடைஞ்சதுன்னா அதை நீங்க கிளைம் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் 55 இன்ச்சஸ். ஸோ 55 இன்ச்சஸ்லயும் பார்த்தீங்கன்னா 3 மாடல் இருக்குங்க. ஆண்ட்ராய்டு இருக்கு, கூகுள் இருக்கு அண்ட் வெப்ஓஎஸ் இருக்கு. இந்த டிவி எல்லாமே 4K. கிளாரிட்டி வைஸ் நான் சொல்லிட்டேன். சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 100% மேட்ச் ஆகும் உங்களுக்கு. அதுல ஒரு டவுட்டே வேணாம். உங்களுக்கு வந்து செக் பண்ணியே பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். 55 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்டு டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 29,250 ரூபாய். இதுல இருந்து 7% டிஸ்கவுண்ட் போக 27,203 ரூபாங்க. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 2,499 ரூபாய் கொடுத்தா போதுங்க. இது இல்லாம நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயும் 65 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கு. 65 இன்ச்சஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 3,499 ரூபாய். அது இல்லாம 75 இன்ச், 75ல டச் டிவி, 86 இன்ச், 110 இன்ச்சஸ்லயும் டச் டிவி வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த பிக் சைஸ் டிவிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டர் பேசிஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஆர்டரை டிஸ்பாட்ச் பண்ணிடுவோம். நம்ம கிட்ட எப்படி ஆர்டர் பண்ணுங்கிற டீடைல்ஸ் சொல்லிருங்க மேம். சோ ஆர்டர் பண்றது வெரி சிம்பிள் சார். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நேர்ல நம்மளோட பிரான்ச்சஸ்க்கு எல்லாமே வந்து நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். இல்லைன்னாலும் ஆன்லைன் ஆர்டர்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் குறிப்பா ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் இந்த கோல்டன் டிக்கெட் வந்து இருக்குங்க. சோ மறக்காம அந்த கோல்டன் டிக்கெட்டை செப்டம்பர் மந்த்ல இருந்தே அவைல் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு டைம் நம்ம தீபாவளி ஆஃபர் சொல்லிருங்க மேம். சோ இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா நம்ம துசாஷால இந்த கோல்டன் டிக்கெட் கொடுக்குறோம். டிவி வாங்குற எல்லாரும்
இப்படி ஒரு கோல்டன் டிக்கெட் எடுத்து ஸ்கிராச் பண்ணீங்கன்னா டிவி வாங்குறவங்களுக்கு டிவி இல்ல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மிக்ஸி, கிரைண்டர், இண்டக்ஷன், அவன், அப்புறம் ஹோம் தியேட்டர், சவுண்ட் பார், வாட்டர் ஹீட்டர், வாட்டர் பியூரிஃபையர், இப்படி எது வேணாலும் கிடைக்கலாங்க. இதுக்குள்ள ஸ்கிராச் பண்ணும்போது என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை நீங்க எடுத்துட்டு போகலாம். அப்படி எந்த பொருளும் கிடைக்கலனாலும் நீங்க கவலைப்பட வேணாம், எதுவுமே இல்லாம இருக்காது. மினிமமா 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு. அதை நீங்க இமீடியட்டாவே ரிடீம் பண்ணிக்கலாங்க. இது இல்லாம டிவிஸ் எல்லாம் பாத்தீங்க 3%, 5%, 7% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த தீபாவளியை சிறப்பா நம்ம துசாஷாவோட கொண்டாடுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.